மீண்டும் மீண்டும் ஏமாறாதே தமிழா. நீட்டை ஒழிப்போம் என்றான், ஏமாந்தோம். சாராயத்தை ஒழிப்போம் என்றான், ஆனால் சரக்கு விற்பனைக்கு இலக்கு வைத்து விற்கிறான், ஏமாந்தோம். தைரியமாக உங்க நகைகளை அடகு வையுங்க, நாங்க மீட்டு தரோம் என்றான், ஏமாந்தோம். விலைவாசியை குறைப்போம் என்றான், பத்திரப்பதிவுத்துறை மின்சாரத்துறை கட்டணங்கள் கழுத்தை நெரிக்கும் அளவு உயர்த்தி விட்டான், ஏமாந்தோம். அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 1000 என்றான், பின் தகுதி தராதரம் என பிரித்து பார்த்தான், அந்தோ ஏமாந்தோம். பறித்தான் பறித்தான் தாலிக்கு தங்கத்தை பறித்தான், மாணவர்களின் மடிக்கணினியை சைக்கிளை பறித்தான், இழந்தோம் ஏமாந்தோம். கடவுள் நம்பிக்கை இல்லை என்றான், பின்பு நான் ஒரு கிறித்துவன் என்கிறான், ஏமாந்தோம். சமூக நீதி காவலர்கள் நாங்கள் தான் என்றான், பட்டியல் சமூகத்தினர் பொது தொகுதியில் போட்டியிட உரிமை இல்லை என்றான், ஏமாந்தோம். தமிழர்களின் காவலன் நான் தான் என்றான், என் தொப்புள் கொடி உறவுகள் லட்சக்கணக்கில் மடிந்தபோது கொன்றவனோடேயே கூட்டணியில் கூத்தடித்துக் கொண்டிருந்தான், இன்னமும் கூத்தடிக்கிறான், ஏமாந்தோம். தமிழ் என் உயிர் என்பான், ஆனால் அவன் நடத்தும் பள்ளியிலேயே தமிழில் பேசினால் அபராதம் என்றான், அந்தோ ஏமாந்தோம். கச்சத்தீவை மீட்போம் என்றான், எழுதி கொடுத்ததே அவன்தான் என்றபோது ஐயோ ஏமாந்தோம். டெல்டா மாவட்டங்களில் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை விடமாட்டேன் என்றான், திட்டத்திற்கு கையெழுத்திட்டதே அவன்தான் என்றபோது ஐயோ ஐயோ ஏமாந்தோம். 6 வழிச்சாலையை தடுத்தான், இன்று அவனே அதை போடுறான், மீண்டும் மீண்டும் ஏமாந்தோம். இன்னும் இது போல எத்தனையோ ஏமாற்றங்கள் நம்முள் தமிழா. எத்தனை முறை, எத்தனை காலம், யாரிடமெல்லாம் நீ இன்னமும் ஏமாறுவாய். காலம் தாழ்த்தாமல் இனியேனும் விழித்தெழு.